இப்போ நம்ம சாதம் கோசு சாதம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்க்கட்டும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா சேவக்கட்டும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல்ல நல்லா இந்த மாதிரி நசிக்கோங்க. ரொம்ப நசுக்காதீங்க, நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்கிற கோஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோஸ் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோஸு பாதி தான் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. அப்போ தான் இந்த சாதத்தில் நம்ம பிசையும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க, வெந்துடும். இப்போ தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். இது வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் இருங்க. இப்போ நடுப்பில் திறந்துட்டு ஒரு கலரிட்டு திருப்பி மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேகணும், வெந்துச்சு பாதிக்கு மேலே, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இப்போ இந்த சாதம் ஆற வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த கோஸ்லேயே இந்த கோஸ் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.